ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் லேஸ் வச்சு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ்க்கு டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் saree, பிராசோவில் சில்வர் பார்டர் வந்த மாதிரி இருந்தது saree. அவங்க வந்து சில்க் காட்டனில் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு லேஸ் வந்து டிசைன் வைக்க சொல்லிட்டாங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பொண்ணு தான், அக்காவுக்கு தான். அவங்க எப்பயுமே உனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக லேஸ் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுனால கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 நாளில் ஸ்டிச் பண்ணி கொடுன்னாங்க. இப்போ நாங்களும் கோவிலுக்கு போகிற வேலை இருக்குது அப்படின்றதுனால சரி நம்ம சீக்கிரமாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தைச்சி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலர் தகுந்த மாதிரி ஒயிட் கலரில் சின்ன சின்ன பூ மாதிரி இருக்கிற மாதிரி லேஸ் தாங்க நான் இதுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம நார்மலாக கை அடித்து திருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நான் கை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து லேஸ் வச்சுக்கலாம். அந்த சில்வர் லேஸை வந்து காம்பினேஷனாக அந்த க்ரீன் கலர் சாரீக்கு தகுந்த மாதிரி க்ரீன் கலர் லேஸ் 2 லேஸ் வச்சு ஒரு டிசைன் பண்ணேன். நல்லா இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன க்ரியேட்டிவிட்டி நம்மளே கொண்டு வந்தோம்னா தான் அடுத்தடுத்து ப்ளவுஸில் நல்ல டிசைன்ஸ்லாம் நம்மளாலேயே ரெடி பண்ண முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இன்னொரு கையும் அதே மாதிரியே தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டுட்டு கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி லேஸ் வச்சு அடிச்சுக்கிட்டோம்னா நீட்டாக இருக்கும். அடித்து திருப்புற மெத்தடில் தான் நான் கை ஜாயின் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அந்த நம்ம தையல் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். லேஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா அங்கே ராஜ்குமார் அங்கே வந்து நூல் இந்த மாதிரி லேஸ் ஐட்டம் மிஷினுக்கு தேவையானது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பொருளெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நான் அங்கேயே போய் எடுத்துக்கிறது. லைனிங் பார்த்திங்கன்னா கடை வித்தியாசம் இருக்குது. எங்கே கம்மியாக இருக்கோ துணி நல்லா இருக்கோ அது பார்த்து எடுத்துக்கிறது. ஃபுல்லாக மொத்தமாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது இல்லைங்க. ஏன்னா இங்கேயே இருக்கிறதுனால அப்பப்போ தேவையான கலர் எடுத்துக்கலாம். அதுக்கு தனியாக முதலீடு, அது இல்லாமல் கடையில் இடமும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அப்பப்போ எடுத்துக்கிறது. இதில் பாருங்கள், நான் வந்து இந்த உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த ஒயிட் கலர் தான் வைக்க போகிறேன். அதோட பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிக்கலான்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கையோட எஜ்ஜில் அந்த பூ கீழே போகாமல் இந்த மாதிரி நம்ம லேஸெல்லாம் வச்சு தைக்கும்போது நம்ம கையில் அந்த துணியில் இருக்கிற மாதிரியே வச்சு தைங்க. அதை விட்டு நம்ம கீழே வைக்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கி இருந்தால் கூட நம்ம வேர் பண்ணும்போது நம்மளுக்கு அது உறுத்துற மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் கரெக்டாக அந்த துணி மேலேயே டச் ஆகிற மாதிரியே வைங்க. பாருங்கள், ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு ஒயிட்டு அடிச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே அந்த இன்னொரு கையிலையும் அதே மாதிரியே அடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரை ஒயிட் கலர் அந்த லேஸ் ஃபுல்லாக மறையிற மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டேன். அந்த பூ மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா க்ரீனு கொஞ்சம் நவுத்தி வச்சாலும் பட்டையாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அந்த லேஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்தது அதோட மேல் பகுதி ஒயிட்டில். அதனால் நான் க்ரீன் கலரை வந்து அது மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 லேஸ் நம்ம வச்சது மாதிரியே தெரியல. பாருங்கள், நான் க்ரீன் கலர் லேஸ் வைக்கும்போது க்ரீன் கலர் நூல் மாற்றிக்கிட்டேன். அது ஃபுல்லாக அப்படியே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் இதே மெத்தடு தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க ரொம்ப கசகச அந்த மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க அக்கா. அதனால் சிம்பிளாக ரவுண்ட் நெக் வச்சு இதே க்ரீன் கலரையும் ஒயிட்டையும் காம்பினேஷன் பண்ணி அதில் கழுத்தில் ரவுண்ட் நெக்கில் வச்சுட்டேன். பாருங்கள், அந்த பூ மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக நான் அந்த ஒயிட் கலர் லேஸை வந்து கவர் பண்ணிட்டேன். ரொம்ப மொத்தமாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப மெலிசான லேஸ் தான் ரெண்டுமே. அதனால் நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, அதில் நல்லா அந்த ஒயிட்டு க்ரீனு அந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ்க்கு அதுக்கும் நல்லாவே இருந்தது.
பார்க்கும்போதே நல்லா லுக்காக இருந்தது. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா அயர்ன் பண்ணும்போது நல்லா இருந்தது. ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. ஒர்க் பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், ஃபுல்லாக எந்த அளவுக்கு தேவையோ அது அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கை ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக நம்ம இருக்கிற லேஸை வச்சு அழகாக செஞ்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக நான் ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். ஃபினிஷிங்காக தச்சு முடிச்சாச்சு ஃபுல்லாக. இதுக்கப்புறம் கழுத்தில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நவுத்தி வச்சுக்கிட்டேன். அதில் அந்த ப்ளவுஸ் துணி அந்த ஆரஞ்சு கலர் தெரியும் போது நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் ரவுண்டு நெக்கு வளையிற இடத்துல அதே மாதிரியே எடுத்து விட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஷேப் மாறாமல் வரும். முன்பக்க கழுத்து ஃபுல்லாக வர மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த பூ நம்ம வேர் பண்ணும்போது கையில் தெரியாது, கழுத்தில் அப்படியே தூக்குற மாதிரி இல்லாமல் நல்லா அந்த பூ மேலேயே தையல் விழுகிற மாதிரி கொஞ்சம் நவுத்தி போட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இது மேலேயே நான் க்ரீன் கலர் வச்சு தைச்சிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா இருந்தது. இதில் வந்து பூ ஷேப்பு, அப்புறம் நம்மளுக்கு அந்த இலை மாதிரி, அப்புறம் பி ஷேப்பு அந்த மாதிரிலையும் நிறைய இருந்தது அங்கே கடையில். எனக்கு இந்த பூ ஷேப் பிடிச்சிருந்தது. இந்த க்ரீன் கலர் நான் லேஸ் வைக்கும்போது மட்டும் க்ரீன் கலர் நூல் மாற்றிக்கிட்டேன், ஏன்னா வெளியில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணுன்ட்டு. ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.